அனிதா, நான் வந்து ஈவினிங் மீட்டிங்லேயே அதை சொல்லணும்னு நினச்சேன். எனக்கு வந்து சுகர் வந்து லாஸ்ட் வீக் வந்து 240 இருந்தது ஃபாஸ்டிங்கில். ஆனால் இப்போ வந்து இன்னைக்கு காலையில் நான் பார்க்குறேன் 140 தான் இருக்குது. ஒரு வாரத்தில் எப்படி எனக்கு சுகர் கம்மியாச்சுன்னு தெரியல. என்னோட லைஃப் ஸ்டைல் என்ன ஒரு மாற்றம் இந்த ஒரு வாரமாக இருக்குதுன்னா இந்த எக்ஸசைஸ் தான் ஒன்று தான். இதனால் எனக்கு குறைஞ்சிருக்குதா என்னங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் வந்து வெயிட் கம்மியாக இருக்குதா என்னங்கிறதெல்லாம் நான் இன்னும் செக் பண்ணல. ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு மனசளவில் ஒரு நல்ல மாற்றம். எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்து என்னமோ பெருசாக எனக்கு சாதிச்சிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. உடம்புக்கு ஒர்க் அவுட்டு தான் எனக்கு இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. சுகர் வந்து அதனாலேயே எனக்கு கம்மியாக இருக்குது என்னன்னு தெரியல. நான் சொன்ன மாதிரி பாரு, எனக்கு இப்போவே தூக்கம், மணி இப்போ வந்து ஒரு 7:30 7:45 தான் ஆயிருக்கு. எனக்கு இப்போவே தூக்கம் நல்லா வருது, கண்ணு சொக்கிட்டு தான் இருக்கிறேன். அப்புறம் அந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டாச்சு, 7 மணிக்குள்ள சாப்பிட்டேன். நான் டின்னர் முடிச்சிட்டேன். அதனால நான் வந்து இந்த ஒர்க் அவுட் வந்து ஒரு 3-4 மந்த்ஸ் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணணும். எனக்கு அந்த அளவுக்கு ஒரு ஈகராக இருக்குது. எனக்கு நல்லா பண்ணணும்னு ஒரு தைரியமாக இருக்கேன். நான் பண்ணிடுவேன். நான் எனக்கு இந்த 15 டேஸில் என் லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றம் என்னன்னா தூக்கம், இந்த சுகர் கம்மியானது ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்யூ அனிதா.